இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சேவனது செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, கலியுக வரதா, உனையன்றி ஓர் அணுவும் அசையாதப்பா என்பெருமானே. கண்காணர் பூசும் கவச திருநீரை மங்காது பூசி எனது குலப்பெருமாகிய அந்த முருக பெருமானை திறந்தோறும் தொண்டு தொட்டு வணங்கி வருகிறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லப்பட்ட ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நாட்டை சிறந்ததொரு பரிபாலனம் செய்து வரும் குறிஞ்சி மன்னனாக விளங்கி வருகிறேன். எங்கள் குலவழக்கம் என்னவென்றால், ஆண்கள் காற்றில் சென்று வேட்டையாடி வருவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவலுக்கு செல்வதும் எங்களுடைய குலவழக்கம். அப்படி இருக்கும் தருவாயில் நாங்கள் ஒரு நாள் காற்றில் சென்று வேட்டையாடி வந்து கொண்டிருந்த போது குகா குகா என்று சத்தம் கேட்டது. ஆகா, எல்லா குழந்தைகளும் குகா குகா என்று அழுமை, இந்த குழந்தை மட்டும் குகா குகா என்று அந்த முருகனுடைய அருளை பெற்று அது அழுகிறது என்று ஓடி சென்று பார்த்தேன். அழகான பெண் குழந்தை அழுதவாறு கிடந்தது. அதை வாரி எடுத்து வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுத்த பள்ளத்திலிருந்து எடுத்தமையால் அதற்கு வள்ளி என்று நாமமிட்டு நாளொரு மேனியும் குலதொரு வண்ணம்மாய் நான் தொன்று தொட்டு வணங்கி வருகிறேன். அந்த குழந்தையை வளர்த்து அது பருவமடைந்து அந்த புறத்தில் இருக்கிறது. அதுபுறம் இருக்க திவரக பாடகளை நம்பிராஜா நடிக்கும் நம்ம ஊர் மாப்பிள்ளை அன்பு முத்துசாமி அவர்களுக்கு கிளைகுளம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலையையும் கைத்தறியாலையும் அணிவித்து கௌரவப்படுத்துகிறோம். நல்ல சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய இந்த மண்ணை சார்ந்த அனைத்து கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது இளைஞர்களுக்கும் மற்றும் என்னை தினந்தோர் வருடந்தோறும் எனக்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வருடந்தோறும் பொன்னாடை பொருத்தி என்னை கவனித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை மாமா சன்னாசி மாமா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எனது சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நன்கொடை அளித்து கௌரவப்படுத்திய மாமா நல்லியப்பன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எனது
குலக்கடவுளாகிய அந்த பெருமானை வணங்கிவிட்டு கதைக்கு செல்கிறேன். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒன்றும் நீ செய்யும் அருளாகுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்று நீ செய்யும் அருளாகுமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன்னதசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உள்ளவர் மனசுக்கு சுக வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும், தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நேரிட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நேரிட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரம். பாடுபட்டவன் பார்த்தாலே அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். பாடுபட்டவன் பார்த்தாலே அவன் மாடிக்கு வர வேண்டும், பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள், நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, இந்த நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. முருகா உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே. யாரங்க யாரங்க? வணக்கம்பா. நான் தினந்தோறும் நகர்ச்சோதனைக்கு சென்று வருவது வழக்கம். சரிங்கப்பா. இன்று மட்டும் உன்னை நகர்ச்சோதனைக்கு சென்று வர அனுப்பியிருந்தேன் அல்லவா? ஆமாப்பா. அதன் விவரத்தை அறியவே உன்னை அழைத்தனப்பா. ரொம்ப சந்தோஷம்பா. சொல்லுங்கப்பா. நகர்ச்சோதனைக்கு போனையில ஆமா, அந்த விவரத்தை சொல்லு. அதெல்லாம் எல்லாம் சிறப்பா இருக்கு, எந்த குறையும் இல்லை. சரிப்பா. ஒரே ஒரு குறைதாப்பா இருக்கு. என்ன குறைப்பா? தங்கச்சி வள்ளியை காவலுக்கு அனுப்புவதுதான் குறையாய் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள். மகனே, மக்களுக்கு ஒரு நீதி மன்னனுக்கு ஒரு நீதி கூடவே கூடாது. சரிங்கப்பா. உடனடியாக தங்கையை அழைத்து வா. அப்படியா? நான் அம்மனை வழங்கி விட்டு வருகிறேன். அப்படியா? நீங்க அம்மனை வணங்கிட்டு வாருங்க. நான் போய் தங்கச்சி அழைச்சிட்டு வரேன். ஆமா. சரி, வாரேன். தாயை வணங்கினால் சகல தெய்வத்தையும் வணங்கினால் அர்த்தம். ஆகவே தாயை வணங்கிவிட்டு நான் சபையோருக்கு இடமளிக்கிறேன். எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, ஏன் சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை, கையெடுத்து கும்பிட்டு நான் உங்கிட்டேயே வேண்டிக்கிறேன். மெல்ல உயிர் பொழைச்சு வாம்மா, ஏன் அம்மா எழுந்திருச்சு வாமா, மனசு பதறுதம்மா செல்லம்மா, செல்லம்மா வாமா.
சின்ன மக வந்திருக்கேன் கண்மூழிச்சு பரமா செல்ல மக வந்திருக்கேன் கண்மூழிச்சு பரமா நெஞ்சு படபடக்க ரத்தம் துடி துடிக்க சின்ன மக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா செல்ல மக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா என்ன அம்மாவே என் ஆசை அம்மாவே செல்ல மக வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா செல்ல மக வந்திருக்கேன் கண்மூடிச்சு பாரம்மா என்னாச்சோ ஏதாச்சோ உசிரே போயிருச்சோ என்னென்னமோ நான் நினைச்சு பயந்தே போனேம்மா அம்மா என்னாச்சோ ஏதாச்சோ உசிரே போயிருச்சோ என்னென்னமோ நான் நினைச்சு பயந்தே போனேம்மா பார்த்து பல நாளாச்சோ ஏன் நினப்பு வந்துருச்சோ ஏக்கத்தில சாஞ்சிட்டேயோ என்னன்னு சொல்லம்மா கடைசியா பிறந்தவனு குட்டின்னு கூப்பிட்டே குட்டி பையன் வந்திருக்கேன் பேசாம கிடக்கிறேயே என்ன நீ ஆளாக்க என்ன நம்ம பெத்தப்பட்ட பெத்த கடை தீந்துதுன்னா இப்படி நீ பட்டுக்கிட்ட என் ஆசை அம்மாவே செல்ல மக வந்திருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா செல்ல மக வந்திருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா ஊரில் உள்ள திருநாயும் சோறு நீ போடுவேன்னு நம்ம வீட்டு வாசலிலே வாழாட்டி நிக்கிறம்மா நீ வளர்த்த நாள் நாத்து நல்லாத்து வந்திருக்கு நீ வந்து பார்க்காம வாடித்தான் போடுவம்மா நீ நட்ட நெல்லு நாத்த வந்து பார்க்க மாட்டாயா தீயா கதகுதம்மா வந்து வந்து உருகுதம்மா காத்து நட்டு ஓரத்தில நீ வளர்த்த மாமரமும் காத்து இப்ப தங்குதம்மா நீ வரிக்க எங்குதம்மா என் ஆசை அம்மாவே என் ஆசை அம்மாவே செல்ல மக வந்திருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா செல்ல மக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா சின்ன மக வந்திருக்கேன் கண்மூழிச்சு பாரம்மா செல்ல மக வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா வாய்ப்பளித்த அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் நன்றி நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லா நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்ல இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லா நான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள்
கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிகாரன் உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்கள்